ஆல்ரெடி என்னோட பிரைட் அவங்களோட பேபி ஷவர் மெஹந்திக்கு எகெயின் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ லொகேஷனுக்கு ரீச் ஆன உடனே ரொம்ப ஸ்வீட்டாகவே வெல்கம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி எங்களோட வெட்டிங் மெஹந்தி விளாக் நான் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்களோட பர்டிகுலர் ஸ்பெஷல் டேவை மெஹந்தியில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. விச் மீன் லைட்டாக ஹைடான மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெட்டிங்க்கும் அதே தான், பேபி ஷவருக்கும் அதே மாதிரி அவங்களோட ஸ்பெஷல் டேவை எல்லாமே ஹைட் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ செமி பிரைடல் டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாகவே எனக்கு இந்த டிசைனில் இந்த மந்த் வேணும், இந்த டேட் வேணும் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாகவே சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹேண்டில் பேபியோட ஃபுட் பார்ட் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த டிசைன் போடும்போதே ஃபர்ஸான ரொம்ப நல்லா போடுற, ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப ஹாப்பினஸாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபேஸ்லேயே அவங்க ரியாக்ஷன் நல்லா தெரிஞ்சுது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க பேபி ஷவர் ஃபங்க்ஷனோட டேட்டு, கேர்ள் அண்ட் பாய் பேபியோட ஒரு ட்ரெஸ், அப்புறம் பேபி ஆஃப் ஆனந்த் ரம்யான்னு அவங்க நேமை கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாங்க. தென் ஃப்ரண்ட் ஹேண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட காமிச்சாங்க. தே போத் ஆர் ஸோ ஹாப்பி. தென் பேக் ஹேண்டுக்குமே அவங்களோட கஸ்டமைஸ்டு டிசைன் தான். ஃபைனலி ஸ்டெயினுமே ரொம்ப சூப்பராக வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பிக்சரும் ஷேர் பண்ணியிருந்தாங்க.